Hello besties, welcome back to my YouTube channel. இந்த bridesmaidsக்கு நான் gift கொடுத்தேன். அந்த gifts-அ பேக் பண்றதுல இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. போன வீடியோல நான் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். வெட்டிங் vlog நீங்க அடுத்த வருஷம் தான் போஸ்ட் பண்ணுவீங்க போல அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு சரியான ஃபன்னா இருந்துச்சு அந்த கமெண்ட். அது உண்மைத்தானே யோசிச்சு நான் வெட்டிங் வீடியோ அந்த ஆல்பம் போயிட்டு பார்த்தா ஃபோன்ல இந்த பாட்டோட இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் பாட் ஒன்று நான் அப்லோட் பண்ண இருக்கு. அதுக்கு பிறகு வெட்டிங் vlogs எல்லாம் முடிஞ்சிடும். நானுமே நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் பண்ணுவேன் போல அப்படின்னு தான். மற்றது வெட்டிங் அன்னைக்கு யாருமே ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படின்ற அந்த கான்ஷியஸ்ல இருக்க மாட்டோம். நான் வெட்டிங் அன்னைக்கு வீடியோஸ் எடுக்கல. ஆனா எனக்கு நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க, என் கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த வீடியோஸை வச்சு நான் கடைசி பாட்டை அப்லோட் பண்ணுவேன். பை த வே, நான் ஸ்டார்டிங்ல அம்பிகாஸ் பேக் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த கடையில நான் சாரீஸ் தான் வாங்கினேன் என் பிரைட்ஸ்மேட்ஸ்க்கு கொடுக்க. நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணலை. நான் ஹாலுக்கு வர நேரம் எனக்கு பின்னுக்கு இவங்க எல்லாம் வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் இந்த கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணுற நேரம் இந்த கார்டையும் மேலால் வச்சு ரேப் பண்ணி அப்படி அழகாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன். அவங்க எல்லாருக்கும் என் ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருக்கா? நான் ஸ்கூல் காலத்தில் ஒரு மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி எழுதுவேன். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. வெட்டிங் பேஜ் எடுக்கிற நேரமே நான் இந்த கன்செப்டில் இப்படி ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியே தான் இருந்தேன். அதனால இதுக்கு ஒரு அமௌண்ட் நான் அலோகேட் பண்ணி வச்சுருந்தேன். இது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு. ஸோ இந்த பிரைட்ஸ்மேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். அப்பாட சிப்ளிங்ஸ்லேருந்து 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, அதில் ஒரு கேர்ள் அப்ராட்ல, மற்ற 2 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அம்மாட சைட் சிப்ளிங்ஸ்ல என் சித்திர மகள் ஒன்று, அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சௌமி ஒன்று, அப்புறம் துவாரகா, அது என் தங்கச்சி மாதிரி தான், அது ஒன்று. அப்போ டோட்டலாக 5 பேர். 5 பேருக்குமே சாரீஸ் நான் ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படலை. நேரங்களை ஒரே மாதிரி எல்லாருமே ஆசைப்பட மாட்டாங்க உடுத்துறதுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஏன்னா அது யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அதனால ஒரே பேட்டர்ன்ல நான் வேற கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிறது பார்த்து நான் எடுத்தேன். இவங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும், இவங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த சாரீஸ் எல்லாம் நான் எங்க வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டால செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க அம்பிகாஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் கேட்டேன், அக்கா சாரீஸ் எங்க வாங்கலாம் அப்படின்னு. அவங்க 2 கடை சொல்லியிருந்தாங்க. அதுல ஒன்று தான் அம்பிகாஸ், மற்ற கடை பேரை நான் சொல்லலை. அப்ப இந்த கடைக்கு போயிட்டு பார்த்தா இங்க வெரைட்டிஸ் அப்படி நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ப்ரமோஷன் பண்ணையும் இல்லை, எனக்கு பே பண்ணையும் இல்லை. நான் வாங்கினேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். அங்கே நல்ல செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு பார்த்து தான் வாங்கணும். ஆனால் இப்படித்தான் நாங்கள் நிறைய வாங்கினதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அவங்க. அப்படியா இல்லைன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வெட்டிங் பர்ச்சேஸ்க்குன்னு 2 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப போயிட்டு வாங்கணும் தானே, அப்போ அவங்க கிட்ட அவங்க பேரை சொல்லி அப்படி தான் நாங்கள் வாங்கினோம். அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சாரியோட வச்ச இந்த பொட்டுக்கார்ட், ஜிமிக்கீஸ், ஸ்க்ரன்ச்சீஸ், கிளிப் கார்ட் அதெல்லாம் நான் வேறு கடையில் வாங்கினேன். நானும் ஜிமிக்கி கடை தான் வச்சுருக்கேன் ஆன்லைனில். ஆனாலும் என்கிட்ட உள்ளது கொடுக்கக்கூடாது, நம்ம வாங்கியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் ஜிமிக்கி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே எனக்கு டிரெக்டாகவே கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். அதில் ஒருத்தவங்க மட்டும் இருக்கலை, வெளியே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ எடுக்கிற நேரம் 2 பேர் மிஸ் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியலை. சில நேரம் ஒரே இதில் இருக்கிறதும் இல்லை தானே, வெட்டிங் ப்ரெப்ஸ்ட்டு 1000 மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அதில் மிஸ் ஆயிடுச்சு. நான் கிஃப்ட் கொடுக்கும்போது எடுத்து அவங்களோட ரியாக்ஷன் வீடியோஸில் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் போடுறேன். ஏன்னா அவங்களோட ப்ரைவசியும் நான் அழகாக மெயின்டைன் பண்ணணும். அதனால எல்லாருமே சரியான ஹாப்பி, அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்திருந்தாங்க இந்த வெட்டிங்க்கு. அதுகள் உங்களுக்கு போட கிடைக்குமான்னு தெரியலை. என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த சாரீஸுக்கு கிடைச்ச ரியாக்ஷனை பார்ப்போமா? திறந்து எப்படி நான் யோசிச்சுதான் பாருங்க அவனோட சாரியை. நல்லா எடுத்து பாரு.
அழகா இருக்கு. சூப்பர். சாரியை நான் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் தான் கொஞ்சம் நேரம் இருந்தேன். இந்த 2 கேர்ள்ஸ் தான் எனக்கு வந்து மெஹந்தி ப்ராப்ஸை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரம் தான் வெட்டிங் கார்டை காட்டினேன். இந்த கேரக்டர் தான் இந்த வெட்டிங்கில் வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு என் கூட இருந்திருக்கா. மற்றது சின்ன பிள்ளையா இருந்தாலுமே வந்து சரியான ஒரு மெச்சூர்ட் திங்கிங் இருக்கு. மற்றது இவங்க வந்து எங்களை சொந்தமே இல்லை, ஆனாலுமே அந்த வாண்டடாக எல்லாமே கேட்டு கேட்டு இந்த வெட்டிங்க்குன்னு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெட்டிங்க்குன்னு மட்டும் இல்லை, எனக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி லவ் கிடைக்கிறதுக்கு நான் சரியான கிரேட்ஃபுல். இந்த வீடியோ வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே எனக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு ஹாப்பியாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே ஆக்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதனால தான் இதெல்லாம் சேர்த்து தான் போடும். இதெல்லாம் சேர்த்து தான் போடும். இதுதான் ரியல். இல்ல இல்ல பேக் திரும்ப எடு, திரும்ப ரீடேக். கொஞ்சம் கொஞ்சமா சார் நல்லா சரி. எந்த மெஹந்தி ஃபங்க்ஷனே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் எந்த யூடியூப்ல. அதுவுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படிதான் செஞ்சிருந்தோம். இந்த மணி சேவிங்ஸ் vlogலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு அர்ஜுனா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் காட்டியிருப்பேன். அங்கே தான் நாங்கள் வந்து கோல்டு எல்லாமே வருஷ காலமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் அம்மா அவங்கெல்லாம். அப்போ அங்கே தான் நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்ஸையும் செஞ்செடுத்தோம். சாரி, என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் இல்லை, நாங்கள் என்கேஜ்மெண்ட் வேறையாக செய்யலை. நாங்கள் ரிசப்ஷன் அன்னைக்கு தான் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட ரிங்ஸ் தான் இது. இப்போ நான் ரெடி ஆகுறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் சைனை போட. ஸ்ரீலங்காவில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது. மேரி பண்றதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல நாங்க ரெஜிஸ்ட்ரார் மீட் பண்ணி பிரைட் சைடு ஒரு ஆள், க்ரூம் சைடு ஒரு ஆள் இருந்து நாங்க வந்து சைன் பண்ணணும். அவங்க தான் விட்னஸ் சைன் பண்ணுவாங்க, நாங்க 2 பேரும் சைன் பண்ணணும். எங்களுக்கு வெட்டிங் அப்படி இப்படி இடையில பிடிக்காட்டி நிப்பாடுறது அப்படி இப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல இந்த ரெஜிஸ்ட்ராரோட பேசி முடிவு எடுத்துடணும். அதுக்கு தான் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சைன் போட போறது. அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு 2வது. இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணியிருந்த ஒரு vlogல நான் போட்டிருப்பேன் தானே, ரெஜிஸ்ட்ரார் மீட் பண்ண போனோம் அப்படின்னு. அவங்கள மீட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், எப்படி இது நடக்கும் எல்லாமே நாங்கள் பேசிக்கிட்டோம். எங்களுக்கு கிடைச்ச ரெஜிஸ்ட்ரார் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மேம் ஒன்று. அவங்கன்னா எனக்குன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சரியான கைண்ட் ஹார்ட்டட், ஒரு என்ன சொல்றது, ஸ்ரீதேவியான ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ரொம்ப ஹாப்பியா எல்லாமே முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துக்கொள்ளவா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களே போனை வாங்கி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இந்த வீடியோவை. இன்னைக்கு வந்து நம்ம என்ன எடுத்துட்டு போனோம்னா எங்களோட ஐடி கார்டு காப்பி, எங்களோட பர்த் சர்டிஃபிகேட் காப்பீஸ் அங்க வச்சு நாங்க 2 பேரும் சைன் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட அம்மாவும் அப்பாவும் சைன் பண்ணுவாங்க. எங்களோட அண்ணாக்குமே வந்து அம்மா தான் போனாங்க விட்னஸ் சைன் பண்ண. அப்பா இருந்திருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுட்டான். ஏன்னா அம்மா வந்து அண்ணாக்கு போனாங்களே, அப்ப அப்பா எனக்கு இருந்தா நல்லோன்னு. ஆனா வந்து அது டைமிங் எல்லாமே கொஞ்சம் சரியா அமையல, அதனால தான் முடியல. பட் தென் எங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா அப்பா இல்லாமலும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தனியா இது வரைக்குமே இன்னும் செய்யறாங்க, இது வரைக்குமே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதோட என் ஃப்ரெண்டோட வீடியோ கால் எடுத்துக்காச்சு. ஏன்னா அவள் ஜெஃப்னாலனால நான் அங்கிருந்து ஒரு சாரி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்போ அதை காய்ச்சதுக்காக வீடியோ காலில் வந்தா. அம்மா அவங்களே அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நம்ம A to B வந்து எங்க 2 பேர் கூட இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்கள நீங்க வீடியோல பாக்குறீங்க. இப்ப போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த போட்டோ ஷூட் லொகேஷனுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபர் அண்ணா தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் உடுத்துறதுக்கு போற இடம் அப்படி இப்படின்னு இந்த டைமிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது இந்த பிளேஸ்
உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தூரம், டைமிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னனால. மற்றது இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இங்கே மிரர் ஷாட்ஸ் எல்லாம் அழகாக எடுக்கலாம். நான் ஒரு மணிரத்ன பைத்தியம். அவர் வந்து மெயினாக அந்த மிரர் ஷாட்ஸ் எல்லாம் அழகழகாக எடுப்பார். நான் அந்த மாதிரி கேட்டு நிறைய ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு ஆசைக்கு. அப்புறம் இது வந்து ரிசப்ஷனில் சின்ன பிட் ஒன்று என்னை ஆட சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் பழகுறதுக்காக நான் வந்தேன். மற்றபடி என்னை ரூமில் போட்டு அடைச்சிட்டு எனக்கு கேட்காத மாதிரி இவங்க எல்லாமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அழகாக வந்துச்சு இவங்களோட டான்ஸ். அப்போ இனி இவங்க எல்லாம் நல்லா ஃபன் எடுத்திருக்காங்க. என்னை விட்டுட்டு நல்லா ஆடி பாடி சாப்பிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தான் அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாமல் என் ஹஸ்பண்டே ஆட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவர் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வரல. ஆனால் ஆன் ஸ்பாட்டில் அவர் கிளின்னு கிழிச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்திருக்கிறோம் வந்து எந்த வெட்டிங் ஷோஸ் வாங்குறதுக்கு. இது வந்து நான் நினைக்கிற மாதிரி சஃபான்ஸ் இந்த கடையோட பேர். இது வந்து பம்பல் அங்கே வந்து நான் பார்த்த டிசைன் இல்லாதனால நான் உகேகொடைக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து வாங்கினோம். கல்யாணம் அன்னைக்கு நான் போட்ட ஷூஸ் தான் இது 2. இது வந்து என்னன்னா இப்போ மேடைக்கு வந்து ஈஸியாக கழட்டிட்டு, மேடையில் வந்து நாங்கள் செருப்பு போடுறது இல்லை தானே, அதனால் ஈஸியாக கழட்டலான்னால நான் வந்து இந்த செருப்பு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வாங்கின கடை வந்து கிரேன் ஷூஸ். அது என்ன ஃப்ரெண்டோட சொல்லித்தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அது ஒரு நல்ல விஷயம். அவங்களோட சர்வீஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல. நீங்கள் அவங்க சொல்கிறத வாங்கிடணும் அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க போல. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை, ஆனால் வர்த் த ப்ரைஸ். நான் வந்து எந்த பிளாக்ஸ்லையுமே வந்து ப்ரைஸ் பட்ஜெட் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் இதில் ப்ரைஸ் போடலை. இது கொஞ்சம் ப்ரைஸ் கூட, ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்குது, நிறையாவே இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கலாம். ஆனால் இவங்களோட குவாலிட்டி எல்லாம் வேறு லெவல். இதே மாதிரி தான் நான் இன்னுமே இந்த ஷூஸை வச்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு 6 நாளைக்கு முதல்ல இந்த பால்கனியில இருந்து அந்த மூனை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மூன் பார்க்கறது அவ்வளோ ஆசை. ஆனா அன்னைக்கு வந்து என்னமோ தெரியல, ரொம்ப ஹெவியா நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போறோமே அப்படி இப்படின்னு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன ஒரு ஏக்கம், கவலை எல்லாமே அன்னைக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மாதிரியே ஃபீல் பண்ண யாராவது இருக்கீங்களா? இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து ஃபைனல் பார்ட். அதுல இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். Until then, stay happy and stay safe. Bye.